Good evening, students. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? Good evening. Good evening. Thank you. Good evening. Good, Sabab. Yes, thank you. Thank you. All right. So just give me a minute. Screen share பண்ணிடுறேன். Good evening, sir. Right. So last classல நம்ம இந்த ஸ்பேஸ் ஃபைட்டர் கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு பேசிக் செட்டப் வந்து we have created it. Right, in case யாராவது last class attend பண்ண மிஸ் பண்ணியிருந்தா I'll just try to run this and show you once. So இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரெடி பண்ணியிருந்தோம். லைக் என்ன கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியிருந்தோம். லைக் இந்த ஸ்க்ரீனுக்கு சைஸ் ஐ ஹோப் லைக் 800 அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் கொடுத்துருந்தோம். லைக் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு பிளாக்கா வேணுங்கிறதுக்காக பிளாக் கொடுத்துருந்தோம். தென் இந்த பிளேயருக்கு வேர்டிசஸ் டிஃபைன் பண்ணி எப்படி இந்த பிளேயரை ட்ரா பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அஸ்ட்ராய்டுக்கு வேர்டிசஸ் எப்படி டிஃபைன் பண்ணி இந்த அஸ்ட்ராய்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறமா மிசைல் புல்லட் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை இந்த கேம் எப்படி இருக்க போகுது, இது என்ன கேம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ as of now இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஸ்ட்ராய்டு ரைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேம் படி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு 5 அஸ்ட்ராய்டு கிரியேட் பண்ண போறேன். இந்த 5ஐயும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரேண்டமா இந்த 360 டிகிரி இந்த அதாவது ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட். இந்த சர்க்கிளோடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி கரெக்டா. அப்ப இந்த 360 டிகிரியில எங்கேருந்து வேணாலும் என்னோட அஸ்ட்ராய்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போறேன். அதே மாதிரி இந்த அஸ்ட்ராய்டு வந்து டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு அஸ்ட்ராய்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, அதாவது போனதுல வந்து பாத்தீங்கன்னா எனிமீஸ்லாம் அப்படியே ஒரே ஸ்பீட்ல அப்படி இந்த பக்கமா அந்த பக்கம் போயிட்டு வந்தது. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, சார் எனிமீஸை டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இந்த பர்டிகுலர் கேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படின்னா ஒவ்வொரு அஸ்ட்ராய்ட்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல வந்து இட் ஹாஸ் டு அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி. இதுல என்னன்னா இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே 5 அஸ்ட்ராய்ட்ஸ் இருந்தாலும் என்னதான் அது 360 டிகிரியில வேற வேற சைட்ல போனாலும் வேற வேற டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தாலும் எல்லா அஸ்ட்ராய்ட்ஸும் டுவர்ட்ஸ் த பிளேயர். பிளேயர் எப்பயுமே சென்டர் தான். இந்த பிளேயரால ரைட்ல மூவ் பண்ண முடியாது, லெஃப்ட்ல மூவ் பண்ண முடியாது, டாப்ல மூவ் பண்ண முடியாது, பாட்டம்ல மூவ் பண்ண முடியாது, 4 டைரக்ஷன்லயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ பிளேயரால் என்ன முடியும் அப்படின்னா அந்த சென்டர் பொசிஷன்ல நின்று அப்படியே 360 டிகிரியில என்னால சுத்த முடியும், அவ்வளவு. ஸோ அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 5 அஸ்ட்ராய்ட்ஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த 5 அஸ்ட்ராய்ட்ஸையும் டுவர்ட்ஸ் த பிளேயர் அப்படியே மூவ் பண்ற மாதிரி நம்ம ஒரு லாஜிக் கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கப்புறமா புல்லட்ஸை வச்சு ஷூட் பண்றது. லாஸ்ட் கேம்ல நம்ம கிரியேட் பண்ணதுக்கும் இந்த கேமுக்கும் என்ன சார் வித்தியாசமா பண்ண போறோம் அப்படின்னா அட் அ டைம்ல லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் என்னால ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்ப இந்த வாட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 3 புல்லட்ஸ் வரைக்கும் போற மாதிரி அட் அ டைம்ல என்னால ஒரு 3 புல்லட்ஸ், ஆனா அந்த 3 புல்லட்ஸ்ல ஏதாவது ஒரு புல்லட்டாவது தன்னுடைய பவுண்டரியை தாண்டிடுச்சுன்னா அடுத்த புல்லட்டுக்கு நீங்க ரெடி ஆயிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் போன கேம்ல இருக்கிறது தான். அதுல என்ன பண்ணிருந்தோம், ஒரு புல்லட் போய் தன்னோட பவுண்டரியை கிராஸ் பண்ணாதான் அடுத்த புல்லட் ரெடி ஆகி ஷூட் பண்ண முடியும். இங்க 3 புல்லட் அட் அ டைம், அந்த 3ல ஏதாவது ஒண்ணு போய் அவுட்டர் பவுண்டரியை தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்தது இமீடியட்டா நீங்க அடுத்ததை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3மே வெளியில போனாதான்
அடுத்த 3 ரெடி ஆகும் அப்படிங்கிற கன்ஸ்டன்ஸ் இல்லாம இந்த லாஜிக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த பிளேயர் ஆனது அஸ்ட்ராய்ட்ஸை போய் ஹிட் பண்ணும் போது நமக்கு என்னன்னா பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்கோர் வந்து எனக்கு மேல கால்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு அஸ்ட்ராய்டு வந்து என்னுடைய பிளேயர் மேல பட்டா பிளேயர் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேம் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இந்த கேம். ஸோ இப்போ இந்த கேம்ஸோட இது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாமா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லையே? இப்ப என்ன பண்ண போறோங்கிறது கிளியரா இருந்தாதான் நம்ம அடுத்து என்ன பண்ண, ஐ மீன் நம்ம எழுதுற கோடிங்ல அர்த்தம் உண்டு. இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சாட்ல ரிப்ளை பண்ணலாம் ப்ளீஸ். ரைட். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கேமோடைய ரூல்ஸ் அண்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணனே எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூரிய பிரகாஷ் மட்டும்தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் ராஜகோபால், புல்லட்டை பத்தி 1 டைம் சொல்லுங்க சார். இல்லம்மா, லாஸ்ட் கேம்ல கார்த்திக் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல ஒரு புல்லட் மட்டும் தான் என்னால ஷூட் பண்ண முடியும். அந்த புல்லட் வந்து அந்த பவுண்டரி, அதாவது அந்த மேல் இருக்கக்கூடிய பார்டரை தாண்டினா அடுத்த புல்லட் ரெடி ஆயிரும். அதாவது அதோட அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணோன்னா அடுத்த புல்லட் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அட்ட டயத்துல 3 புல்லட்ஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்ய போறோம். அந்த 3 புல்லட்ல ஏதாவது ஒரு புல்லட் அவுட்டர் பவுண்டரி, அதுக்கு உண்டான பவுண்டரி அது தாண்டிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா அடுத்த புல்லட்டை அடுத்த புல்லட்டை நம்மளால ஷூட் பண்ண முடியும். அட் அ டைம்ல ஒரு ஸ்கிரீன்ல உங்களால ஒரு 3 புல்லட் டிராவல் பண்றதை உங்களால எப்பயும் பார்க்க முடியும். சதீஷ், நீங்க சொல்றது புரியுது. அன்லிமிட்டெட் புல்லட் கொடுத்தா நல்லா இருக்கும்னா ஒரு 360 டிகிரியில சுத்தி நான் புல்லட்டை சுட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்புறம் அந்த கேம்ல இருக்கிறதுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு? ரைட். சரி, ஒரு கேம் அப்படின்னா தேர் ஷுட் பி அ சேலஞ்ச். எல்லாரும் அப்போ மொத்தமா ஒரே கில்ல அப்பயே அத்தனை எனிமீஸும் நம்ம செத்துறணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன இருக்கு? இந்த கேம் விளையாடுறதுல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ரைட். அதனாலதான் ஒரு சேலஞ்ச் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரியர் வந்து பிளேயருக்கு கொடுத்தே ஆகும். ஸோ அதுல நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஒரு 3 புல்லட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம பண்றோம். சி அகெயின், நான் இந்த கோடிங்கை முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் தரப்போறேன். நீங்க அந்த 3 புல்லட்டை 100 புல்லட்டா கூட ஆக்கிக்கோங்க. தட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஐல் கிவ் இட். பட் நான் ஒரு ப்ராப்பரா அந்த கேம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன்ஸ்ல ஐல் ட்ரை டு டூ இட் அண்ட் ஐல் கிவ் இட் ஃபார் ஷுர். லைக் நீங்க உங்களோட எண்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுதான் நம்ம மாடியூல் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா எனக்கு என்னன்னா இந்த ரேண்டம் பொசிஷன்ஸ், இப்போ என்னுடைய அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ரேண்டமா கொண்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ட்ரை டு இம்போர்ட் திஸ் ரேண்டம். அதே மாதிரி ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இதுல யூஸ் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸ்கொல்யூஷன் அப்படின்னு போட்டு அதுல அந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus x2 y1 minus y2 the whole square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தோம். அதுவும் இருக்கு. பட் இன் அடிஷன் டு இட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இந்த கேம்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரைட். அது என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதாவது இப்போ போன இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரத்தான் செய்யும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5 அஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும். 5 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகுது. அந்த 5 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்தும் இட் ஹாஸ் டு பாயிண்ட் டுவர்ட்ஸ் த பிளேயர் அண்ட் கம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கலா இப்போ ஒரு 5 அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திருந்தோம். அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த லிஸ்ட் விலுக்குல தான் எனக்கு வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச்
இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு 5 அஸ்ட்ராய்ட்ஸ் வேணும்னு சொன்னதுனால நான் டைரக்டா இந்த இடத்துல 5 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு எத்தனை அஸ்ட்ராய்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுங்க. தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். அப்படியே ஒரு டேப் அமுக்குறேன். எவ்ரிதிங் வில் கம் இன்டு திஸ் லைன். ரைட். இப்போ நான் என்னுடைய ஸ்கிரீனுக்கு வந்து ஸ்கிரீன் டாட் ட்ரேசர் ஆஃப் கொடுத்துருக்கேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. Now let me try to save this and let me try to run this. இப்போ இங்க பாருங்க, ஒரு 5 அஸ்ட்ராய்ட் சல்லுன்னு அப்படியே அந்த ஒரே லொகேஷனுக்கு போகுது. ஏன் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் கொடுக்கல, பட் அந்த 5 அஸ்ட்ராய்ட்ஸ் டிராவல் பண்ணதை நம்மளால அங்க பார்த்திருக்க முடியும். ரைட். இன்கேஸ் இப்போ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் ஐ வில் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ. 5 அஸ்ட்ராய்ட்ஸ் இப்போ நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இங்க பாருங்க, ஒவ்வொன்னா அப்படி மூவ் ஆயிருக்கும். ரைட். ஸோ அஸ்ட்ராய்ட்ஸ் have been created. பட் இப்போ இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். ஆப்வியஸா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு முன்னாடி இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் த என்ன சொல்றது, அந்த பிளேயரை நோக்கி வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ லெட்ஸே போன கேம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் வந்து கிரியேட் பண்ணும்போது ரைட் சைடை ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கும். ஆனா அது டாப் ஆங்கிள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்போம்னா ஹெட் ஹெட்டிங் அப்படின்னு போட்டு 90 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ தட் அந்த புல்லட் ரைட் சைட்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது டுவர்ட்ஸ் த டாப் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படியே மாத்தி அதோடைய மூவிங் டைரக்ஷனையே அது எனக்கு மாத்தி கொடுத்தது. ரைட். பட் இப்போ இதுல என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்க போகுது. ஆனா அத்தனையும் இந்த பிளேயரை நோக்கி வரணும் அப்படிங்கும் போது இத வந்து செட்டிங் கொடுத்து நம்மளால ஈஸியா திருப்ப முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு இப்போ பிளேயர்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அஸ்ட்ராய்ட்னு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த 2 பர்டிகுலர் கேரக்டருக்கு நடுவுல என்ன ஆங்கிள் இருக்கு, என்ன ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு அந்த ஆங்கிள் என்னுடைய அஸ்ட்ராய்டை மூவ் பண்ண வச்சாதான் டுவர்ட்ஸ் த பிளேயர் வந்து என்னுடைய அஸ்ட்ராய்டு ஆனது மூவ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம செய்யறதுக்கு நம்ம தனியா ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா தனியா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். லெட்ஸ் சே get underscore heading underscore 2 get. இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். நான் என்ன பேர் வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த பேரு நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன get heading 2 அப்படின்னு நான் சொல்றேன். இதுல as usual t1, t2 நம்ம லாஸ்ட் இஸ்கொலிஷன்ல யூஸ் பண்ண அதே லாஜிக் தான். இப்ப நான் t1 எங்க கால் பண்றேன்னா, கால் பண்ணும்போது t1க்கு ஒரு லெட்ஸ் சே பிளேயர், t2க்கு அஸ்ட்ராய்ட். இந்த மாதிரி நான் என்ன கொடுக்குறேனோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் இந்த t1லயும் இந்த t2லயும் வரும். சாரி, நான் t1 2 இடத்துலயும் கொடுத்துட்டேன். ஸோ t1 and t2 அப்படிங்கிறதுலையும் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த t1ல ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வருது. அது பிளேயரா இருக்கலாம், இல்லைன்னா அஸ்ட்ராய்டா இருக்கலாம். இப்ப அதோடைய எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் எனக்கு தெரியணும். ரைட். ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா x1 ஈக்குவல் டு t1 டாட் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப். அப்போ t1ல இருக்கக்கூடிய கேரக்டருடைய எக்ஸ் கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சு x1ல ஸ்டோர் பண்றேன். அடுத்து y1 ஈக்குவல் டு t1 டாட் y கோஆர்டினேட் ஆஃப். இந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர் பிளேயருடைய எக்ஸ் கோஆர்டினேட்டையும் கண்டுபிடிக்கிறேன், ஒய் கோஆர்டினேட்டையும் கண்டுபிடிச்சு x1 y1 அப்படிங்கிற இந்த வேரியபிள நான் ஸ்டோர் பண்றேன். அடுத்தது let me say it like x2 equal to t2 dot x coordinate of. அடுத்தது
let me say it like y2 equal to t2 dot y coordinate of. So ரெண்டுத்தோட x coordinate and y coordinate கண்டுபிடிச்சாச்சு. அதை x1 y1 x2 y2 அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் இப்ப இந்த மேத் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடிய ரைட் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். a tan 2 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. a tan a tan 2 இது வந்து ஆர்க் டான்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிவேஷன் வரும். எக்ஸாக்டா எனக்கு அது ஞாபகம் இல்லை. இட்ஸ் லைக் ஆர்க் டான்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு பேரு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பர்டிகுலர் இது கொடுத்துட்டோம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய ஆங்கிள் கண்டுபிடிச்சு எனக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுடைய இது. பட் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடியது என்னன்னா அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடியது இப்ப நம்ம சொல்லுவோம்ல மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு வர மாதிரி இந்த இது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூ ஆனது ரேடியன்ஸ் அப்படிங்கிறதுல. பட் இப்ப நம்மளுடைய கோடிங்ல இந்த ஆங்கிள் போ அந்த ஆங்கிள் போன்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? டேர்ன் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெஃப்ட் ரைட்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிகிரியில தான் வேல்யூ கொடுப்போம். 90 டிகிரியில ஓ 10 டிகிரி டேர்ன் பண்ணு 90 டிகிரி டேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி டிகிரியில கொடுப்போம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங்க்கு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ரேடியன்ஸ்ல வரும். அந்த ரேடியன்ஸை திருப்பி நான் வந்து டிகிரியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கன்வர்ஷன், அதாவது லைக் ஒரு 180ஆல அதை மல்டிப்ளை பண்ணி அதை வந்து பையால டிவைட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது டிகிரியா கன்வெர்ட் ஆகும். ரைட், நான் அதை இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அது ஒரே ஒரு நிமிஷம். I'll just try to bring my mouse pointer down. இப்போ இதுலயே பாருங்க, நான் இப்ப பிராக்கெட் போடும் போது இங்க வருது பாருங்க ஆர்க் டான்ஜென்ட் ரைட் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ரிட்டர்ன்ஸ் தி ஆர்க் டான்ஜென்ட் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்ப என்ன சொல்லுவோம்? y1 மைனஸ் y2 அப்படின்னு போட்டுக்கோங்க. கம்மா லெட்ஸ் சே x1 மைனஸ் x2 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதை எனக்கு கண்டுபிடிச்சு இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் இட் இன்சைட் மை வேரியபிள் கால்ட் அஸ் ஹெட்டிங். பட் இந்த ஹெட்டிங்கை நான் ரேடியன்ஸ்ல இருக்கிறத டிகிரியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங் வேல்யூ எடுத்து into let me say it like 180.0 divided by pi oda value 3.14159 இது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு டிகிரியா கன்வெர்ட் ஆகி it will be stored inside my variable called as heading. லாஸ்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா return heading அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது எங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேனோ அது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ரெண்டு பர்டிகுலர் கேரக்டருக்கு உண்டான ஆங்கிளை கண்டுபிடிச்சு அது டிகிரியில கொடுத்துரும். அந்த இடத்துல நம்ம மூவ் பண்றதுக்கு அந்த ஆங்கிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸ்ட்ராய்ட்ஸ் ஆனது இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் பிளேயர். ரைட், ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் திங் விச் வி நீட் டு கன்சிடர். ரைட், இப்போ அப்ஸ்ட்ராய்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம ரேண்டமா என்ன சொல்லியிருந்தோம், ஐ மீன் டிஃபால்ட்டா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா adstroids.go to 50,15 சொல்லியிருந்தேன். ஏன்னா இது எல்லாமே சென்ட்ரலே இருந்தா அந்த பிளேயருக்கு மேலேயே ஓவர்லேப் ஆகி வந்திருக்கும். கொஞ்சம் தனியா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப கொடுத்தேன். பட் எனக்கு இப்போ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பர்டிகுலர் திங். எனக்கு இப்போ இந்த கோ டு எனக்கு இந்த இடத்துல இப்போ எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் ரேண்டம் பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சு அந்த ரேண்டம் பொசிஷன்ஸ்ல தான் இந்த அப்ஸ்ட்ராய்ட்ஸை கொண்டு போய் உட்கார வைக்க போறோம். ரைட், ஸோ இப்போ இந்த பென்னப் அப்படிங்கிறத இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு பென்னப் வேண்டாம். வேணுங்கும் போது we can try to bring that particular thing. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து by default it is anyhow going to be in the 0 0. அதுல இருந்து it has to move. நான் இப்போ எவ்வளவு தூரம் மூவ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு இங்க ஒரு வேரியபிள் வச்சு
I'll try to bring it. இதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா random dot rand int அப்படின்னு சொல்றேன். இந்த ஹெட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னோட பிளேயர் சென்டர்ல இருக்கு. அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இந்த 360 டிகிரியில எந்த டிகிரில இருந்து வேணாலும் இட் கேன் கம் அப்படிங்கிறதுனால 0,360 அப்படின்னு இந்த இடத்துல இப்போ ஒரு நம்பர். ஸோ 360 லுக்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பரை ரேண்டமா எடுத்து இப்போதைக்கு ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன். அடுத்தது ஐ வில் ட்ரை டு ஹேவ் another thing called as distance. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த மேல எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன் நம்பர் ஸ்கிரீன் சைஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800,800. ஸோ வித் 800, ஹைட் 800. இது எப்படி வந்து எனக்கு வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் உள்ளுக்குள்ள அலோகேட் ஆயிருக்கும் அப்படின்னா 800 டிவைடட் பை 2. 800 டிவைடட் பை 2 என்ன 400. அப்போ சென்டர் பாயிண்ட் 0ல இருந்து டுவார்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட் பிளஸ் 400 வரைக்கும் வேல்யூஸ், டுவார்ட்ஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 400 வரைக்கும் என்னுடைய வேல்யூஸ். இதே மாதிரிதான் மேலையும் கீழே ஒய்க்கும் எனக்கு அதே மாதிரி தான் இப்போ போக போகுது. பட் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா random dot rand int அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400, ஏன்னா அட்ஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த வெளி சைட்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்தாதான் நல்லா இருக்கும். இது நம்ம பவுண்டரி உள்ளுக்குள்ளேயே அந்த அட்ஸ்ட்ராய்ட் தெரிஞ்சு இங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா அந்த கேம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ அதனால அந்த பவுண்டரியை தாண்டி வெளியில கொண்டு 400,600 வரைக்கும் கொண்டு போறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அட்ஸ்ட்ராய்ட்ஸும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வரணும். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல குறிப்பிட்ட ஸ்பீட்ல வரும்போது இந்த 5மே எனக்கு ஒரே நேரத்துல பிளேயரை நோக்கி வராது. ஒண்ணு முன்ன வரும், பின்னாடி வரும். ஸோ ஒரு டைம் இன்டர்வல் எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால டிஸ்டன்ஸ் வந்து வெளியில இருந்து வர்றத சிலது 400 பார்டர் கிட்டே இருந்தே வந்துரு, சிலது கொஞ்சம் வெளியில இருந்து வா. ஸோ அப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹெட்டிங் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த 2 பர்டிகுலர் வேரியபிள்ல டிஃப்ரெண்டா நான் அந்த XY வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நம்ம லெட்ஸ் சே இட் லைக் அட்ஸ்ட்ராய்ட். ரைட், இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த அட்ஸ்ட்ராய்டுக்கு இந்த ஹெட்டிங்கையும் இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா அஸ்ட்ராய்ட் டாட் செட் ஹெட்டிங். இந்த செட் ஹெட்டிங்ல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் 90, 0 இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரேண்டமா ஜென்ரேட் பண்ற இந்த 0ல இருந்து 360ல இருக்கிறது ஹெட்டிங்கிற வேரியபிள் இருக்கு, அந்த வேல்யூவை கொண்டு போய் செட் ஹெட்டிங்ல கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணலாம், இது நீங்க டைரக்டா எடுத்து இது உள்ளுக்குள்ள போடுறதுனால போட்டுக்கோங்க. பட் நான் என்ன பண்றேன்னா அது ஒரு ரேண்டம் நம்பரை 0 to 360 அப்படிங்கிற நம்பரை ஜென்ரேட் பண்ணி ஹெட்டிங்ல போட்டு அதை எடுத்து செட் ஹெட்டிங்குள்ள கொடுக்குறேன். ஸோ தட் இந்த அட்ஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ அட்ஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எனக்கு டிராவல் பண்ணணும். ஸோ இப்போ அட்ஸ்ட்ராய்ட் டாட் ஃபார்வர்ட் எனக்கு அதெல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே வரணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா 400, அதைத்தான் எடுத்து லைக் we are going to provide it for this particular asteroid distance அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இது என்ன இதுல வந்து எனக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் let's say like asteroid dot number அந்த இடத்துல போட்ட அந்த செட் ஹெட்டிங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி செட் ஹெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு நம்ம மேல ஒரு டிஃபைன் நம்ம பண்ணோம் பாத்தீங்களா இந்த கெட் செட் ஹெட்டிங் 2 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து we will try to call it here. Let's say it like get underscore heading underscore 2 அப்படிங்கிறத இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கால் பண்ணும் போது நான் என்ன சொல்றேன்னா பிளேயர், இந்த T1க்கு உண்டானது பிளேயர், கம்மா இந்த T2க்கு உண்டானது அட்ஸ்ட்ராய்ட் அப்படின்னு நாங்க. ரைட், ஸோ முடிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா அட்ஸ்ட்ராய்ட்ஸ் டாட் அப்பெண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல அஸ்ட்ராய்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம். ஸோ தட் நம்ம இது பண்றது. பட் இதுல இன்னும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதோடைய ஸ்பீட்
ஒவ்வொரு அஸ்ட்ராய்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல இட் ஹாஸ் டு அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் மீ ஸ்ட்ரெயிட் லைக் அஸ்ட்ராய்ட் டாட் ஸ்பீட் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்றேன்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2ல இருந்து 10 வரைக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பரை ரேண்டமா பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைடட் பை அத 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்பர்ஸ் வந்து இப்போ 8 10 அப்படின்னு இருக்கும். அதோட ஸ்பீட் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எனக்கு 0.01 0.02 இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைச்சதுன்னா அந்த ஸ்பீட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஸ்பீடை நான் இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். Now let's try to save this. Let's try to run this. இப்போ இங்க பாருங்க, முதல் அஸ்ட்ராய்ட், ரெண்டாவது அஸ்ட்ராய்ட், மூணாவது, நாலாவது, 5. ஸோ எனக்கு 5 அஸ்ட்ராய்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்களா, ஒன்னு இங்கேயே இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் 400க்கு மேல போயிருக்கு. ரைட். ஸோ இது அப்ராக்சிமேட்டா எனக்கு இது இந்த இடத்துலயே வந்து, இப்போ இது பாருங்க, இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் இதுல போயிருக்கு. பட் ஆக்சுவலா இந்த லைன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன ஈஸியா டர்ன் பண்ணி ஷூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த பெண்ணை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு 5 அஸ்ட்ராய்ட்ஸ் 5 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த பெண்ணை எடுத்து விட்டு காமிச்சேன். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் வெவ்வேறு இதுல போயிருக்கும்னு. இதை இன்னொரு தடவை வேணாலும் ரன் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கோங்க பார்க்காத. இது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதுல போகும். நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது ஸ்கோர்ஸ். ஸோ அவ்வளவுதான். ஆனா இப்போ சில பேருக்கு, எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்ததுன்னு தெரியல. பட் இது வந்து கேட்கலாம் சில டைம், சார் நம்ம வந்து இந்த அவுட்டர் மோஸ்டே வந்து எல்லா சைட்லயும் 400 தானே சார் கொடுத்தோம். இப்போ இந்த இது வந்து 400 600 அப்படின்னு தானே நான் கொடுத்தேன். அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸோட எனக்கு இங்க வருது அப்படின்னா நம்ம எங்கேயுமே ஸ்ட்ரெயிட் லைனா வரையல. இப்போ இங்க பாருங்க, இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ 400, லெட்ஸ் சே 410 420 அப்படின்னு போகும்போது டயகனலா போகும்போது அந்த ஃபார்வர்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது சில டைம் உள்ளுக்குள்ள வந்துடும், சில டைம் வெளியில போகும். இது ஸ்ட்ரெயிட்டா ஒரு டைரக்ஷன்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸோ டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸோ போனா 400 அவுட் சைட் த பவுண்டரி போகும். இது டயகனலா போறதுனால ஒரு சில வேல்யூஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் டிராவலை பொறுத்து அந்த வேல்யூஸ் வந்து மாறும். ரைட். ஸோ அதனால அதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரைட். ஸோ இத வில் ஸ்டாப் இட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ரைட். ஸோ இப்போ அஸ்ட்ராய்ட்ஸோடைய கோடிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வில் கம் டவுன். இந்த மிசைலுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு 3 மிசைல், அதாவது 3 புல்லட்ஸ் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, மிசைல்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம். லெட்ஸ் சே லைக் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இதுல நான் ஒரு 3 புல்லட் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதனால 3 அப்படின்னு கொடுத்துட்டு I'll just try to bring all this 3 inside this particular. Alright, so இது மிசைல். இப்போ மிசைலுக்கு வந்து இப்போதைக்கு இது இந்த இதுல இருக்கட்டும். so that we will see அது எனக்கு கரெக்டா 3 கிரியேட் ஆகி டிராவல் ஆகுதா அப்படிங்கிறத we will try to see it. இப்போ பாருங்க, லைக் 1 2 3 4 5 அஸ்ட்ராய்ட்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு 3 புல்லட் சல்னு அந்த புல்லட் இருக்கிற லொகேஷனுக்கு டிராவல் ஆயிருக்கும். அண்ட் தென் ஸ்கோர் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ அந்த மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த அஸ்ட்ராய்ட்ஸ்க்கு அது இந்த இடத்துல தான் இட் இஸ் மூவிங் ஹியர். ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் அஸ்ட்ராய்ட் டாட் 10 ஒரு ஏரியா. எனக்கு அந்த லைன்ஸ் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறது நம்ம இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா இட் வில் நாட் பி அ ப்ராப்ளம் ஃபார் அஸ் அட் லேட்டர் பாயிண்ட். ஸோ இப்போ பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் போகுது, பட் லைன்ஸ் எனக்கு அதுல வராது. Alright, super. Everything is set properly. Right. இப்போ
இது எல்லாமே இட் ஒர்க்ஸ். பட் இதெல்லாம் வந்து மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு என்ன தேவை, ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணணும். வைல் லூப் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம கோடிங் எழுதும் போது தான் it will start facing or it will start approaching towards that particular player. All right. So now இதுல வேற என்ன கோட்ஸ் இருக்கு பாருங்க. கீழே நம்ம பிளேயர் ரைட் லெஃப்ட் ரொட்டேட் பண்றதுக்கு ஆல்ரெடி we have written the code. ஸோ இப்போ சின்ஸ் யூ ஆல் ஆர் பிட் ஃபெமிலியர், நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபயர் புல்லட்டுக்கு உண்டான கோடிங்கையும் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஃபயர் புல்லட்டுக்கு நமக்கு என்ன இது பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்கா? ரைட். ஒரு புல்லட் ஸ்பீடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் புல்லட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த புல்லட் ஸ்டேட் ரெடி அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கும், ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்கும். ஸோ ரெடி அப்படின்னா லைக் இட் இஸ் ரெடி டு ஷூட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இட் வில் பி ரெடி டு டிராவல். இன்னொன்று வந்து ஃபயர், புல்லட் வந்து இப்போ வந்து டிராவலிங்ல இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு லெட்ஸ் சே இந்த ஃபயர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே லைக் ஃபயர் அண்டர்ஸ்கோர் மிசைல். ஸோ என்ன ஃபங்க்ஷன் பேருன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் அண்டர்ஸ்கோர் புல்லட் அப்படின்னா புல்லட் இல்லை மிசைல் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நீங்க என்ன வைக்கிறீங்களோ லைக் யூ கேன் ட்ரை டு ஹேவ் இட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரே ஒரு புல்லட்டா இருந்தது, டைரக்டா நம்ம கோடிங் எழுத ஆரம்பிச்சோம். பட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 புல்லட் வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ண போறோம்னா ஒரு லூப்பை வந்து இங்க ரன் பண்ண போறோம். ஃபார் ஐ இன் அப்படின்னு போட்டுட்டு லைக் இப்போ ஐங்கிறத காட்டிலும் லெட்ஸ் ட்ரை டு சே இட் லைக் திஸ், ஃபார் மிசைல் இன் மிசைல்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், which will make sense. உங்களுக்கு ஈஸியா புரியும். மிசைல்ஸ் அப்படின்னா என்ன, நிறைய புல்லட்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒவ்வொரு புல்லட்டா எடுக்கிறேன். மிசைல்னா சிங்கிள் புல்லட், சிங்குலர் புல்லட் மாதிரி தான் நான் அதை மீன் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரேன். இப்போ ஃபார் லூப்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் மிசைல் டாட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெடி அப்படின்னு இங்க கொடுப்போம். ஒருவேளை அந்த மிசைலுடைய ஸ்டேட் வந்து ரெடியா இருந்தா என்ன செய்யணும், அது ரெடியா இருந்தா எனக்கு இப்போ மிசைல் வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே இட் லைக் மிசைல் டாட் கோ டு அப்படின்னு சொல்லிட்டு we'll say அது வந்து 0,0 அப்படிங்கிற பர்டிகுலர் லொகேஷனுக்கு இட் ஹாஸ் டு டிராவல். அடுத்து மிசைல் டாட் லெட்ஸ் சே இட் லைக் ஷோ டர்ட்டில் ஆஃப். என் கண்ணுக்கு அப்பதான் தெரியணும், ஏன்னா இப்போதைக்கு ஹைட் பண்ணல, உங்களுக்கு அந்த புல்லட் எங்க இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஷோலியே இருக்கு. பட் லாஸ்டா நான் என்ன பண்ணிருவேன் அப்படின்னா அதை ஹைட் பண்ணிடுவேன் மேல போயிட்டு, ஸோ தட் நம்ம ஷூட் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால அந்த புல்லட்டை பார்க்க முடியும், மற்ற நேரத்துல என் கண்ணுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்ட்டு பண்ணிடுவோம். Now let me say it like missile dot set heading. Alright, இப்போ set heading அப்படின்னு போட்டு let's say it like player dot heading. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளேயர் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த, ஏன்னா இதுல வந்து பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரில சுத்த போறாங்க. ரைட். அப்போ 0ல இருக்கலாம், 30ங்கிற ஆங்கிள் இருக்கலாம், 80ங்கிற ஆங்கிள் இருக்கலாம், 360ங்கிற ஆங்கிள் இருக்கலாம். அப்போதைக்கு பிளேயர் வந்து எந்த ஹெட்டிங் எந்த சைட்ல பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த சைட்ல தான் இந்த புல்லட் ஆனது பாயிண்ட் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து இட் வாஸ் லைக் திஸ், பிளேயர் எப்பயுமே மேல் நோக்கி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, புல்லட்டும் மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். ஒரே சைட்ல ஃபேஸிங், ஒரே ஷூட்டிங் ஈஸியா முடிஞ்சது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பிளேயரே ரொட்டேட் பண்ண போறோம். அப்ப பிளேயர் எந்தெந்த பக்கம்லாம் ரொட்டேட் ஆறாங்களோ அந்த பக்கம்லாம் என்னுடைய புல்லட் வந்து டேர்ன் ஆகணும். அந்த டைரக்ஷன்ல இட் ஹாஸ் டு மூவ் தட் பர்டிகுலர் புல்லட். ஸோ அதனால இப்ப என்ன பண்றேன்னா பிளேயரோட இதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். லாஸ்டா வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மிசைல்ஸ் டாட் அப்பென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிசைல அதுல போயிட்டு ஆட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ ஆனா இது அப்பென், சாரி இது எனக்கு தேவையில்லை, ஏற்கனவே நம்ம மிசைல்ஸ் மேல கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம்னா
அந்த டைரக்ஷனை மட்டும் நம்ம மாத்திட்டோம். அதுக்கு அடுத்து இது ரெடின்னு இருக்கு, ஃபயர் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட ஸ்டேட்டை நம்ம மாத்தணும். அதனால என்ன பண்றேன்னா மிசைல் டாட் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா ஃபயர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு நான் என்னோட மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணணும், இப்ப இந்த லூப் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு, ரைட்? இப்போ என்ன பண்ணணும், அதோட ஸ்டேட்டை மாத்தியாச்சு அப்படின்னா இட் ஹாஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். நான் அதனால என்ன பண்றேன்னா பண்ணிட்டு வெளியில வா, பிரேக் அப்படின்னு மட்டும் ஐ ட்ரை டு ஆட் இட். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ எப்போ எனக்கு இந்த ஃபயர் புல்லட் ஆனது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு உண்டான கீபோர்ட் பைண்டிங் நம்ம பண்ணணும். SCR டாட் ஆன் கீ பிரஸ். எனக்கு யாராவது கீ பிரஸ் பண்ணினால், என்ன கீ பிரஸ் பண்ணால் அப்படிங்கிறத we will define. Let's say fire underscore missile அப்படின்னு போட்டு கம்மா, let's try to say it like space key. Every time நான் space key click பண்ணும்போது like it has to fire that particular bullet. Alright, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? குட், சூப்பர். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மெயின் இதுக்கு வந்துடலாம். லெட்ஸ் சே இட் லைக் while true. ஸோ ஒரு இன்ஃபைனைட் டைம்ஸ் என்னுடைய லூப் ரன் ஆகிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்றோம்னா while true அப்படின்ட்டு கொண்டு வருவோம். இப்போ அந்த ட்ரேஸை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓகே we will do it. இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரேசர் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்து லாஸ்டா we will try to set that particular thing. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பயுமே என்னுடைய பிளேயர் ஆனது let's say go to 0,0. இது வந்து ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், பட் லூப் உள்ளுக்குள்ள கொடுக்கும் போது ஒரு சேஃப் பாயிண்ட்டுக்காக கொடுத்து வைக்கிறேன், ரைட்? நத்திங் பிஹைண்ட் இட். இது வேணும்னா கொடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, ரைட்? ஆல்ரைட், இப்போ ஸ்கிரீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா லைக் இட் வில் டூ இட். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லாஜிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசைலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா இல்ல அட்ஸ்ட்ராய்ட்ஸை மூவ் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா, வாட் எவர் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைக் லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா எனிமீஸோட முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா புல்லட்டுக்கு வந்தோம். இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து புல்லட்ஸை வேணா கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்ஸ்ட்ராய்ட்ஸ்க்கு போறதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். லெட்ஸ் சே இட் லைக் ஃபார் மிசைல் இன் மிசைல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃபயர்னு மாறி இருக்கு. இது ஃபயர்னு இருந்தாதான் என்னால் அதை டிராவல் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா மிசைலுடைய ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நான் ஃபயரா இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்றேன் ஃபர்ஸ்ட். இது ஃபயரா இருந்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மிசைல் டாட் ஃபார்வர்ட் அப்படின்னு போட்டு மிசைல் டாட் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ரைட்? அப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இதெல்லாம் என்னது மிசைல் ஸ்பீட் நம்ம டிஃபைன் பண்ணலையேன்னு. ஸோ ஆப்வியஸா லைக் வி ஹேவ் டு டிவைட் இட் ஆன் த டாப். இந்த இடத்துல மிசைல் கோடிங் எழுதியிருக்கும், இந்த இடத்துல எழுதியிருக்கும். நவ் இதுல வந்து let me say it like missile dot speed equal to ஒரு 0.4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து missile dot state அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டா எதுவுமே இதுல இருக்காது, அதனால ரெடி ஸ்டேட்லயே நான் டிஃபால்ட்டா வைக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி ரெடி ஃபார் த ஷூட், ரைட்? ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ இதுல வந்து எந்த சைட்ல இருந்து இப்போ மூவ் ஆகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் மூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்க பாருங்க மிசைல் டாட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகணுங்கிற வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா இந்த 4 டைரக்ஷன்ல என்னோட பவுண்டரி போயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டேட்டை திருப்பி நம்ம மாத்தணும். அப்ப பவுண்டரி செக் பண்ணணுமா
அப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாம். இஃப் மிசைல் டாட் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப், இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து கிரேட்டர் தேன் 400 இருந்தாலோ, ஆர் மிசைல் டாட் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் less than -400 இருந்தாலோ, ஆர் மிசைல் டாட் y coordinate of greater than 400. ஏன்னா 4 டைரக்ஷனுக்கும் எல்லாமே 400 தானே, ஸோ அதனால டைரக்டா அப்படியே எழுதுறேன். லெட் மீ சே இட் லைக், எனக்கு தெரியல, ஒரே ஒரு நிமிஷம், இதை நெக்ஸ்ட் லைன்ல இப்போதைக்கு கொண்டு வந்துக்கிறேன். லெட் மீ சே இட் லைக் மிசைல் டாட் y coordinate of less than -400. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும், right? So இப்போ what we have to do, first வந்து missile dot hide turtle off, என் கண்ணுக்கு அந்த புல்லட் எனக்கு தெரியக்கூடாது. அடுத்து மிசைல் டாட் ஸ்டேட், எனக்கு என்ன ஆயிரணும் அப்படின்னா ரெடிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறணும். That's it. All right. இப்போ let me try to save this. Let me try to run this. இப்ப என்ன ஆகுதுன்னு யாருக்காவது புரியுதா? என்னுடைய புல்லட் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு. It is not coming towards this particular player. அதே மாதிரி ஸ்பேஸ் கீ கிளிக் பண்ணாலும் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். என்ன ரீசன் அப்படின்னு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? என்ன ரீசன்னாலன்னு யாராவது ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? இது இங்க கொடுக்கறதுனால என்ன ரீசன்னால என்னோட புல்லட் வந்து இட் இஸ் நாட் மூவிங்? யாராவது ட்ரை பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? மிசைலோட கோட் பார்க்கணும்னாலும் யூ கேன் see it. இங்க பாருங்க, இந்த இடத்துல இத்தனை கிரியேட் பண்ணோமா, இதை கிரியேட் பண்ணிட்டு let's say it like missiles dot append missile. வேற இன்னொருத்தர் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? லைக் வாட் இஸ் த அதர் ப்ராப்ளம் தட் வி ஹேவ் இட் ஓவர் ஹியர்? ட்ரை பண்ணுங்க. If you think it, definitely you can get it. ரெடி ஸ்டேட்ல இருக்கு. ரெடி ஸ்டேட்ல இருந்தா ஷூட் பண்றதுக்கு எனக்கு இருக்கணும்ல, என்னால ஷூட் பண்ண முடியணும் விஜய். அது ஃபயர்னு இருந்தா தான் என்னால ஷூட் பண்ண முடியாம போகும். திங்க் இட் இன் தட் ஆஸ்பெக்ட். Alright, so basically what we will do is, இதெல்லாம் correct. I'll try to do it like my missile dot hide turtle off. Now let me try to save this. Let me try to run this. All right.
Now, still, when I press my space key, it is not working. Space key not called. என்ன ரீசன் யாராவது ஒருத்தர் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, ஸ்பேஸ் கீ நாட் கால்டுன்னு சதீஷ் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் ட்ரை டு see it here. ser.on key press fire underscore missile அப்படின்னு போட்டு I've given space key. அப்புறம் எப்படி வரல அப்படின்னு சொல்றீங்க? அப்புறம் எதனால வரல அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொஞ்சம் ட்ரை டு திங்க் அண்ட் ஆன்சர் இட். கொஞ்சமாவது லைக் இஃப் யூ திங்க் யூ கேன் ரெடி ஸ்டேட்டுக்கு வைல் லூப்ல கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ரெடி ஸ்டேட்டுக்கு இங்க ஆக்சுவலா ஃபயர் புல்லட்னு இருக்கு அப்படின்னா ஃபயருங்கிற ஸ்டேட்டுக்கு இந்த இடத்துல மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஃபார்வர்ட்ல எனக்கு 0.0.4 வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதானே, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரைட், ஒன்னே ஒண்ணு. இப்போ வேணாலும் வில் ட்ரை டு டூ இட் ஒன். இப்போ இந்த மிசைல் நம்ம கிரியேட் பண்றோமா, இதுல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் மிசைல் டாட் கோ டு 0,0. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா யூ வில் டேக் இட். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் 0,0க்கு கொண்டு வந்துட்டேன். ரைட், ஓ மை காட், இத தூக்கி விட்டுருந்துருக்கணும். ட்ரேசர் கொடுத்துருந்தா இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஸ்பேஸ் கிளிக் பண்றேன், பட் நத்திங் இஸ் பீன் டன். வேற என்ன ரீசனா இருக்கும்? நீங்க ஆல்மோஸ்ட் இது ரெண்டாவது கேம், ஸோ யூ ஷுட் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். ரைட், இப்போ இங்க நல்லா பாருங்க. ஐம் சாரி, ரொம்ப மேல வந்துட்டேன். ரைட், மிசைல் கிரியேட் பண்ணிருக்கு. லைக் இதுல 3 மிசைல் வேணுங்கிறதுக்காக 3 கிரியேட் பண்ணிட்டோம். கோ டு 0ன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் ஷேப், இதெல்லாம் ரைட்டு. மிசைல் டாட் பென் அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மிசைல் டாட் கோ டு. இந்த கோ டு நமக்கு தேவையா? நோ, எனக்கு இது வேண்டாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ வில் ட்ரை டு ரிமூவ் இட். அடுத்து மிசைல் டாட் உடைய ஸ்பீட் வந்து 0.4ன்னு கொடுத்துருக்கு. ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ரெடின்னு கொடுத்துருக்கு. மிசைல் அப்பன் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? Again, I'll try to run this and I'll show you what is happening. Alright. Alright. See, இப்போ கீழே வருவோம். இங்க பாருங்க, ஃபயர் புல்லட். இந்த இடத்துல ஷோ டர்ட்டில் அப்படிங்கிறத புல்லட் ஃபயர் ஆகும்போது ஷோ டர்ட்டில் கொடுத்துருக்கேன் முத்துப்பாண்டி. டிட் யூ நோட்டீஸ் இட்? ஹை டர்ட்டில் மேல கொடுத்துருந்தேன், இங்க ஷோ டர்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒருவேளை இது ஃபயரா இருக்கு அப்படின்னாலும் இங்கேயும் கொடுப்போம். லெட்ஸ் சே இட் லைக் மிசைல் டாட் ஷோ டர்ட்டில் ஆஃப். நான் இந்த இடத்துல எதுக்கு டிராவல் பண்ணும்போது லைக் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, இதுலயும் நீங்க சொல்றீங்க. We'll do it. Again, it is not working. வேற
Okay, let's try to do a part of it. சொல்லுங்க வேற உங்களுடைய கெஸ். பாருங்க, ஒரு லூப் கிரியேட் பண்ணி அது லூப்ல நம்ம பண்றோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். ட்ரை டு see it. Again, no chance. இதுல தான் உங்களுடைய இது இருக்கு. Now try to figure it out. எனக்கு புல்லட் மூவ் ஆகவே ஆக மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது? ரைட். சி, இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் திங்ஸ். இதுல எப்படின்னா, நான் செய்யறேன், நீங்க உட்காந்து பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஐ டெல் யூ, ஒரு தடவையாவது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து பண்ணாதான் உங்களுக்கு அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்? ஸோ ஐ டூ ஒன் திங். நான் எப்பயுமே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் லைக் ஐ யூஸ் டு கிவ் த கோட் டு யூ. ரைட்? இந்த ஒரே ஒரு கிளாஸ், ரைட்? ஏன்னா லைக் நியரிங் டு த லாஸ்ட் பார்ட், ரைட்? ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு சேவ் திஸ் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ இந்த ஃபைல ஐ சென்ட் இட். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிஃபோர் த நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த புல்லட்டை ஏன் எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்க எனக்கு சொல்லுங்க. ஐ வில் கிவ் யூ அ சான்ஸ். என்ன பேர்ல சேவ் பண்ணிருந்தேன்? இட் இஸ் ஸ்பேஸ் ஃபைட்டர், ரைட்? இது இட் ஷுட் பி பேட்ச். Alright. I've sent this code to you all. டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஒரு டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்புங்க, மெசேஜ். குட், சூப்பர். சி, இன்னும் இந்த கேம்ல நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது அந்த அட்ஸ்ட்ராய்ட்ஸை மூவ் பண்றது, அட்ஸ்ட்ராய்ட்ஸை கில் பண்றது. கில் பண்ணியாச்சுன்னா கேம் ஓவர் சொல்றது, பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்றது, விச் ஆப்வியஸ்லி லைக் வி வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்டா தான் நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இப்போ இதுலயே ஆமா, ஹரிணி லாஸ்ட் கிளாஸ் கேமும் இதுலயே இருக்கு. ஓ, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம் கேக்குறீங்களா? 1 minute, like don't try to send any message as of now. I'll try to send you that as well. Right. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, என்ன பர்டிகுலர் ரீசன்னால எனக்கு என்னுடைய புல்லட் மூவ் ஆகல அப்படிங்கிற ஒரே ஒரு இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. வித் தட் we will try to complete this particular part. ஸோ இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் that will be interesting for us to further proceed with. Right? ஒரு சின்ன தப்பு இருக்கு, like you try to find it out. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸையும் நான் சொல்லிட்டேன். ட்ரை டு ஒர்க் ஆன் இட் அண்ட் லெட் மீ நோ. ரைட்?
இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால you can find it out and let me know. Right? So with this, we'll stop for this. நீங்க யோசிங்க, find out answer, find out பண்ணிட்டு next classல வாங்க. We'll continue it from here. Thank you.